வெல்கம் பேக் டு Tuttifrutti குக்கிங். இன்றைக்கி ஆஞ்சநேயர் வடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் மெஷரிங் கப்பு அரை கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போது தண்ணியெல்லாம் அந்த உளுந்துலேருந்து வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணியே நம்ம சேர்க்க தேவையில்லை, கோர்ஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இது கூட இதுக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் பல்ஸ் பண்ணிக்கலாம், மிக்சியை ஓட விடலாம். அப்போ இந்த மாதிரி கோர்ஸாக நமக்கு கிடச்சிக்கும். தண்ணியே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் மிளகை நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடிச்சிக்கலாம். க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அந்த வடை மாவில் சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 ஸ்பூன் அதில் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் தான் நம்ம வடை தட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸுக்கு இந்த எல்லா மாவையும் உருட்டி வச்சுப்போம். 2 வேஷ்டி துணி ஒயிட் கலர் எடுத்திருக்கேன், சின்னதாக நனைச்சி வச்சுப்போம். அதில் ஒரு பால் எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற கிண்ணத்தை எதையாக வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு தட்டை மாதிரி கிடச்சிரும். வடையோட சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். இது இப்போ ஃப்ளேம் மீடியமாக இருக்கணும். ஹீட் பண்ணி நல்ல எண்ணெய் காஞ்சது மீடியம் ஆக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு 2 சைடும் திருப்பி கொடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர்லெல்லாம் பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துணியில் வச்சுக்கிட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நமக்கு வந்துடும். ஈர துணினால் அது உள்ளே ஒட்டவும் ஒட்டாது. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டு சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி கொடுத்துக்கலாம். அது நல்லா செவந்து 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வரணும். அப்போ தான் இந்த மிளகு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். வடைனதும் சாஃப்டாக இருக்காது, இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது ஆஞ்சநேயருக்கு பிரசாதமாக செய்வாங்க. இதோ இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு எடுத்தாச்சு. நல்ல கிறிஸ்பாக ரொம்ப டேஸ்டியாக நல்ல வாசனையாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் வடை செஞ்சு இந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்துக்கலாம். இந்த உளுந்து மெழுகு வடை நம்ம சாப்பிட்டா எலும்புக்கு நல்ல வலு சேர்க்கும். இதை 1 வாரம் வரையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். வடை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இந்த வடை ஹனுமன் ஜெயந்திக்கு பிரசாதமாக செய்வாங்க. இப்போ ஹனுமன் ஜெயந்தி வரப்போகுது, வர வாரத்தில் பிரசாதமாக நம்ம செஞ்சுக்கலாம். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.